ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம படிப்போம் பயன்படுத்துவோம், அதாவது கலைச்சொற்கள் பார்த்துடலாமா? ஸோ 7 இருக்கிற கலைச்சொற்களை மொத்தமாக சேர்த்து பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒப்பந்தம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். அடுத்து டிஸ்கோர்ஸ். டிஸ்கோர்ஸ்னா என்னது? சொற்பொழிவு. டிஸ்கோர்ஸ்னா என்னது? சொற்பொழிவு. அடுத்து மோனாட்சி. மோனாட்சினா என்னது? முடியாட்சி. மோனாட்சினா என்னது? முடியாட்சி. அடுத்து பார்டர். ஸோ பார்டர்னா எல்லை. பார்டர்னா என்னது? எல்லை. அடுத்து ரெபிலியன். ரெபிலியன்னா கிளர்ச்சி. ரெபிலியன்னா என்ன அர்த்தம்? கிளர்ச்சி. அடுத்து போலாமா? அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல். வெல்த்னா என்ன அர்த்தம்? செல்வம். பேபி ஷவர் வளைகாப்பு. ஹவுஸ் வார்மிங்னா என்ன அர்த்தம்? புதுமனை புகுவிழா. ஃபீஸ்ட்னா விருந்து. ஹாஸ்பிட்டாலிட்டினா என்னது? விருந்தோம்பல். வெல்த் அப்படின்னா செல்வம். பேபி ஷவர் அப்படின்னா வளைகாப்பு. ஹவுஸ் வார்மிங் அப்படின்னா புதுமனை புகுவிழா. ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன்னா என்னது? மொழிபெயர்ப்பு. அடுத்து கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு. கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னது? மனித வளம். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னது? மனித வளம். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். அடுத்து மல்டிமீடியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்துறை ஊடகம். மல்டிமீடியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்துறை ஊடகம். அடுத்து ஹாப்பினஸ் மகிழ்ச்சி. ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி. அடுத்து ஸ்கெப்டார் செங்கோல். ஸ்கெப்டார் செங்கோல். அடுத்து சேரிட்டி. சேரிட்டினா ஈகை. சேரிட்டினா என்ன அர்த்தம்? ஈகை. அடுத்து போலாமா? கிராட்டிட்டி. கிராட்டிட்டினா பணிக்கொடை. கிராட்டிட்டினா என்னது? பணிக்கொடை. அடுத்து ட்ரூத் வாய்மை. ட்ரூத்னா வாய்மை. ஸ்டார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புயல். ஸ்டார்ம்னா என்ன அர்த்தம்? புயல். அடுத்து டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. டொர்னாடோ அப்படின்னா என்னது? சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா என்னது? வன்புயல். டெம்பஸ்ட் அப்படின்னா என்னது? வன்புயல். அடுத்து போலாமா? ஸ்கிரீன் பிளே அப்படின்னா என்னது? திரைக்கதை. ஸ்கிரீன் பிளே அப்படின்னா என்னது? திரைக்கதை. அடுத்து ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் முருகியல். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் முருகியல். அடுத்து பிளேரைட் அப்படின்னா என்னது? நாடக ஆசிரியர். பிளேரைட்னா என்னது? நாடக ஆசிரியர். ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா என்னது? கதை சொல்லி. ஸ்டோரி டெல்லர்னா என்னது? கதை சொல்லி. அடுத்து போலாமா? மோனோலிங்குவல் அப்படின்னா என்னது? ஒரு மொழி. மோனோலிங்குவல் அப்படின்னா என்னது? ஒரு மொழி. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். கான்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். அவ்வளோதான். இதோட இது என்ன ஆயிடுச்சு? கலைச்சொற்கள் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தேங்க்யூ.